முன்னொரு காலத்தில் ஒரு அழகான சின்ன ராஜ்யம் ஒன்று இருந்தது. அந்த ராஜ்யம் என்ன தான் அளவில் சின்னதாக இருந்தாலும் அங்கே இருக்க மக்கள் எல்லாருமே மகிழ்ச்சியாக இருந்தாங்க. அந்த ராஜ்யமும் ரொம்ப செல்வ செழிப்பு மிக்கதாக இருந்தது. அந்த ராஜ்யத்தோட ராஜா அந்த மக்களையும் அந்த ராஜ்யத்தையும் நல்லாவே பார்த்துக்கிட்டாரு. இந்த மாதிரி போயிட்டு இருந்தப்போ தான் அந்த ராஜாவுக்கு ஒரு சவால் ஒன்று காத்திருந்துச்சு. அந்த ராஜ்யத்தை விட 10 மடங்கு பலம் வாய்ந்த ஒரு பெரிய ராஜ்யம் ஒன்று அந்த ராஜ்யத்தோட எல்லையில் போர் தொடுக்கிறதுக்கு காத்திருந்தது. இந்த பெரிய ராஜ்யத்தை பார்த்துட்டு அங்கே இருக்க எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ஏன் அங்கே இருக்க படை தளபதிகள் கூட போர் செய்கிறதுக்கு தயாராக இல்லை. நம்ம போர் செய்கிறதுக்கு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக தோல்வி அடைஞ்சிருவோம். அதுக்கு அந்த பெரிய ராஜ்யத்திட்ட நம்ம சரணடைகிறதே மேலானது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இருந்தாங்க. இந்த ராஜாவால் அந்த படை தளபதிகளுக்கு எந்த அழுத்தமும் கொடுக்க முடியல. ஏன்னா இந்த ராஜாவுக்கே என்ன எண்ணம் அப்படின்னா, நம்மளை விட பலம் வாய்ந்த ராஜ்யம் அது, அதில் படைகள் எல்லாமே அதிகம். நம்ம அவங்க கூட போர் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தோற்றுருவோம் அப்படின்ற எண்ணம் தான் இந்த ராஜாவுக்கே இருந்தது. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அந்த ராஜ்யத்தில் இருக்க ஒரு பிரபலமான துறவியை பார்க்க போனார். அந்த துறவிகிட்ட போயிட்டு அவரோட கவலை எல்லாத்தையும் சொல்கிறாரு. ஐயா, இந்த மாதிரி ஒரு பெரிய ராஜ்யம் நம்ம ராஜ்யத்துக்கு போர் தொடுக்கிறதுக்கு தயாராக இருக்குது. நம்மளோட படை தளபதிகள் வீரர்கள் எல்லாருமே ரொம்ப பயந்து போயிருக்காங்க. அவங்க போர் செய்கிறதுக்கே தயாராக இல்லை. இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம ராஜ்யம் மூழ்கி போயிடும் போல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவிகிட்ட இவர் அவரோட கஷ்டத்தை எல்லாத்தையும் சொன்னார். இது எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்ட அந்த துறவி அந்த ராஜாட்ட, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஆனால் எனக்கு நீ நான் சொல்கிறத செய்வியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அந்த ராஜா இருந்துக்கிட்டு, ஐயா நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ இந்த துறவி நீ உன்னோட படைக்கு என்னை படை தளபதி ஆக்கிரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த ராஜாவுக்கு ஒரே அதிர்ச்சி. ஐயா, நீங்கள் ஒரு துறவி, போர் அனுபவம் இல்லாத ஒருத்தர், நீங்கள் எப்படி படை தளபதி ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். இந்த துறவி சிரிச்சுக்கிட்டே, நீ என்னை படை தளபதியாக மட்டும் ஆக்கிரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துறவி அந்த ராஜாட்ட சொன்னார். இந்த ராஜாவுக்கு இப்போ வேறு வழி இல்லை. சரி வாங்க, நான் உங்களைய படை தளபதி ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். இப்போ அந்த துறவியை படை தளபதியாக அறிவித்தார். இப்போ அந்த வீரர்களுக்கு இன்னும் பயம் வந்துருச்சு. ஒரு வாளே ஒரு துறவிக்கு பிடிக்க தெரியாது, இவர் ஒரு துறவி, இவர் தலைமையில் நம்ம எப்படி போய் நம்ம வெற்றி பெறுறது, நம்ம எப்படியா இருந்தாலும் தோற்றுருவோம் அப்படின்ற பயம் அந்த வீரர்களுக்கு இன்னும் அதிகமாகிடுச்சு. என்ன தான் எல்லாத்துக்கும் பயம் இருந்தாலும் இப்போ யாருக்குமே வேறு வழி இல்லை, போர் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்ற நிலமை. இப்போ இந்த துறவியோட தலைமையில் எல்லோரும் போர் செய்கிறதுக்கு புறப்பட்டு போனாங்க. போகிற வழியில் ஒரு ஆலயத்தை பார்த்த அந்த துறவி இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் அந்த ஆலயத்துக்கு வெளியே நிப்பாட்டி, கடவுள்கிட்ட நம்ம வெற்றி அடைவோமா இல்லை தோல்வி அடைஞ்சிருவோமா அப்படின்னு வாக்கு கேட்டுடலாம். கடவுள் என்ன சொல்கிறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிகுறி வந்தாக்க நம்ம போருக்கு போவோம், இல்லை தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படின்னு வந்தாக்க நம்ம போர் செய்யாமல் திரும்ப போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இந்த மாதிரி இந்த துறவி சொன்னதுக்கு அங்கே இருக்க எல்லாத்துக்குமே சம்மதம். சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இந்த துறவி அவர் கைப்பையில் இருந்து ஒரு நாணயத்தை எடுத்து எல்லாத்துக்கிட்டையும் காமிச்சார். இந்த நாணயம் தலைகீழாக விழுந்துச்சு அப்படின்னா நம்ம தோல்வி அடைஞ்சிருவோம், நம்ம போருக்கு போக வேண்டாம். இதே சமயம் இந்த நாணயம் நேராக விழுந்துச்சு அப்படின்னா நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் நம்ம போருக்கு தைரியமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சொல்லிவிட்டு அந்த நாணயத்தை மேலே தூக்கி போட்டார். இப்போ அந்த நாணயம் மேலே போயிட்டு
கீழே வந்து நேராக விழுந்தது. இப்போ அங்கே இருக்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். கடவுளே வந்து நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இப்போ அதே சந்தோஷத்தோட போர் செய்கிறதுக்கு எல்லோரும் வந்துட்டு போனாங்க. இப்போ அந்த வீரர்கள் எல்லாருமே வந்து இந்த ஒரு தைரியத்தில் நம்ம எப்படியும் வெற்றி அடைய தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமாக வந்து சண்டை போட்டாங்க. இந்த பெரிய ராஜ்யத்தோட படைகள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழிவை சந்திச்சுது. ஒரு கட்டத்தில் இந்த பெரிய ராஜ்யத்தை வந்து வீழ்த்தி வெற்றியும் அடைஞ்சாங்க. இப்போ வெற்றி அடைஞ்சிட்டு திரும்ப வரப்போ அந்த ஆலயத்து முன்னாடி மறுபடியும் எல்லாத்தையும் நிப்பாட்டி கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லுங்கள், இந்த நம்ம வெற்றி அடைஞ்சதுக்கு கடவுள் தான் காரணம், இந்த கடவுளுக்கு வந்து நன்றி சொல்லிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நன்றி சொல்ல சொன்னார். அவங்களும் வந்துட்டு கடவுளுக்கு வந்து நன்றி சொன்னாங்க. இப்போ அந்த துறவி இருந்துட்டு அவர் கைப்பையில் இருந்த நாணயத்தை மறுபடியும் எடுத்து, இந்த நாணயத்தை வந்து நல்லா பாருங்கள், இந்த நாணயம் வந்துட்டு எந்த மாதிரி மேலே தூக்கி போட்டாலும் அது வந்து நேராக தான் வந்து நிற்கும், தலைகீழாக நிற்காது. கடவுள் சொன்னதால் வந்து நீங்கள் வந்து வெற்றி அடையலை, உங்களோட தன்னம்பிக்கையினாலையும் நம்ம வந்து வெற்றி அடைஞ்சிருவோம் அப்படின்னு நீங்கள் உங்கள் மேலே வச்ச நம்பிக்கையினால தான் நீங்கள் வந்து வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அதனால் தோல்வி அடைஞ்சிருவோம் அப்படின்ற தாழ்வு மனப்பான்மையை விட்டுட்டு நம்ம வந்து எப்போயுமே வந்து வெற்றி அடைஞ்சிருவோம், நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடையும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த துறவி அந்த வீரர்களுக்கு ஆலோசனை வந்து சொன்னார். இந்த கதையில் வர்ற வீரர்கள் மாதிரி தான் நம்ம பல நேரங்களில் பல சந்தர்ப்பங்களில் தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிற மாய வலைக்குள்ளே சிக்கிட்டு நம்ம வந்து வெற்றி அப்படின்ற ஒன்றை வந்து அனுபவிக்காமலே வந்து போயிடுவோம். இங்கே யாரும் யாருக்கும் உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ இல்லை. தன்னம்பிக்கையோட தைரியமாக போராடுறவங்க முன்னோக்கி வெற்றியை நோக்கி போகிறாங்க. அதே சமயம் தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிறவங்க அவங்க வந்துட்டு வெற்றி அடையிறதுக்கு போராடணும் அப்படின்ற எண்ணமே இல்லாமல் அதே இடத்துல வந்துட்டு நிற்கிறாங்க. இங்கே பலம் அப்படின்றது நம்மளோட உடல் பலமோ படைபலமோ இல்லை பணபலமோ இல்லை, நம்ம மேலே வச்சுருக்க தன்னம்பிக்கை தான் நம்மளோட பெரிய பலமே. அதனால் நம்ம எந்த காரணத்துக்காகவும் தாழ்வு மனப்பான்மையோடு இல்லாமல் அதை உடைச்சிட்டு நம்மளாலேயும் எல்லாமே முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கையோடு போராடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.